என்னடா சொல்கிறீங்க? இப்படியாடா ஐபிஎல் சீசன் ஆரம்பிப்பீங்க? தல தோனி இஸ் அன்ஃபிட் ஃபார் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ். அவருக்கு ஏதோ காஃப் இன்ஜுரி இருக்குன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாவே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டா தோனியுடைய பிரசன்ஸை நம்ம மிஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 4 to 5 மேட்சஸ் ஹி வில் மிஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பிளேயிங் 11ல் அவர் விளையாடுவாரா மாட்டாராங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஷுவருங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் வி ஆர் கோயிங் டு see தோனி இன் yellow யூனிஃபார்ம் அப்படின்னு எனக்கு தோணுது. ரைட்டா? பட் இன்னொரு பக்கம் நம்பர் 7 உடைய ஆப்ஷன்ஸை நம்பர் 11 ஃபில் இன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆஸ் அ விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக தல தோனியோடைய ஆப்ஷன்ஸில் இந்த சீசன்லேருந்து சஞ்சு சேட்டன் வில் டேக் ஓவர். இவங்க 2 பேருக்குள்ளார ஒரு சிமிலாரிட்டி என்னென்னா, எப்படி கேப்டன் கூல் வந்து கூலாக இருப்பாரோ அதே மாதிரி சஞ்சு ஆல்சோ கூல். அந்த காம் அண்ட் த ஸ்டாம். ஒரு ப்ரெஷரைஸ்டு சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக அக்ரஷனை காட்ட மாட்டாங்க. ஒரு கண்ட்ரோல்டு அக்ரஷன் இருக்கும். அண்ட் தல தோனி வந்து ஃபினிஷராக ஆடுவார். இங்கே வந்து சஞ்சு சேட்டன் வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு ருத்ராஜ் கூட சேர்ந்து. எனக்கு என்ன தோணுதுன்னா, தல தோனியோடைய ஆப்ஷன்ஸு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுமா? எனக்கு தெரிஞ்சு க்ரியேட் பண்ணாதுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத எஸ் ஆர் நோன்னு மட்டும் கமெண்ட் பண்ணால் போதும். ஓகேவா? லெட்ஸ் விஷ் ஆல் த டீம் ஆல் த பெஸ்ட்.